guys, back to the channel. நான் ராக்கி எல்லாமே பிடிக்கும் நண்பா. ஏன்னா ஏதோ கிரிக்கின்னு சுற்றிக்கிட்டே இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்க்ரீன் அதுனே வேறு ஒன்றுலாம் இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம கூட மந்திரவாதின்னு ஒருத்தர் வந்து வந்திருக்காங்க. சொல்லுங்க. ஜண்டா பகுத் குண்டா சரி நம்ம மந்திரவாதி வந்து நம்ம வந்து சிஎஸ் நான் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கேன். நம்ம புஜ்ஜி வந்து இந்த வீடியோவில் இல்லை, அதுக்கு பதிலாக மந்திரவாதி தான் இருக்காரு. இது புஜ்ஜின்னு சொல்லி இப்போ சிங்சன் வந்து வீடியோவில் மந்திரவாதி இருக்காரு. சிங்சன் கிட்ட வந்து அப்படி என்னடா ரூல்ஸு போட்ட சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து பிஆரில் ரேங்க் பூஸ்ட் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் போ, நான் சிஎஸில் போகிறேன். சிங்சன் வந்து பிஆர் கிராண்ட் மாஸ்டர் போவான், நான் வந்து சிஎஸில் கிராண்ட் மாஸ்டர் போவேன். இப்போ வந்து சிஎஸில் வந்து கிராண்ட் மாஸ்டர் போகிறது தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நான் எப்படி எந்த இது டிப்ஸு இதெல்லாம் பண்ணி எப்படி கிராண்ட் மாஸ்டர் வந்து போகிறேன்னு தான் பார்க்க போகிறீங்க. காய்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. மந்திரவாதி மேட்ச் ஜெயிச்சிருவேல, ஹீரோக்கு போயிடுவேல. கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். நீ பொன்னையும் மற்றும் சிவனையும் மட்டும் நம்பி. ஓகே, எல்லாமே நல்லது. மேட்சுக்குள்ள வந்து போயாச்சு. சீன் காமிக்கவா? சீன் காமிக்கலாமா? சீன் ஒன்றும் வேணாம். அப்படியா? ஓகே, நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். சொல்கிற மட்டுமே நான் கேட்பேன். என் மந்திரவாதி என் கடவுள். மந்திரவாதி தான் நம்ம எப்படி ஈரைக்கு போக போகிறோன்னு சொல்லப்பாரு. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈரைக்கு போகிறோம். நான் வந்து ஈரைக்கு போகிறது இல்லை, டைமண்ட் வேணால் போயிருக்கோம் சிஎஸில் ஒரு இதில். ஆனால் ஈரைக்கு வந்து நம்ம போனதில்லை. அதனால் இந்த இதில் வந்து நம்ம ஈரைக்கு போகிறது தான் நம்ம சேலஞ்சு. ஃபஸ்ட்டு சேலஞ்சு வந்து ஈரைக்கு போகிறது. ஏன்னா ஃபஸ்ட்டாக நான் வந்து ஈரைக்கு போகிறேன். என்ன எப்படின்னு தெரில. பார்ப்போம். யாரும் சும்மா கிராண்டு தூக்கி போடுவோம், ஏன்னாச்சும் மாட்டணும். வெள்ளிரவு வீடியோ மட்டும் எவன்டாவே. நானும் எப்படியோ செட்டிங்ஸை மாற்றி வச்சுருக்கேன். என்ன பண்ணுறதுன்னா தெரில. காய்ஸ் இவனை ரிவே பண்ணி விட்டுடலாமா? ஏப்பா உடனே ரிவே பண்ண போய் ஏக்காத முடிஞ்சிருப்பாரு. டேய் காப்பாத்துங்க. அப்பாடி சூப்பர் தேங்க்ஸ். நம்ம எப்படி ரிவே பண்ணி விட்டாங்க. நம்ம இப்போதைக்கு டாப்பில் இருக்கோம்னா நம்ம டீமர்ஸ் தான். நம்மளும் டாப்பில் இருப்போம். ஓகே, நம்ம டீமெட்டுக்கு வந்து வாங்கி கொடுத்துடலாம் அந்த மஷ்ரூமை. நம்மளே எத்தனை வாங்கிட்டா மஷ்ரூம் வச்சு கெத்து காமிக்க. நம்ம டீமெட்டுக்கு வாங்கி கொடுத்து நல்ல பேர் எடுக்கலாம். என்னடா செட்டிங்ஸை வித்தியாசமாக மாட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா, சிஎஸ்க்கான செட்டிங்ஸ் என்னோடய செட்டிங்ஸ். இது என்னோடய செட்டிங்ஸு. இன்னொன்று நம்ம புச்சிக்குன்னு தனியாக செட்டிங்ஸ்லாம் இருக்குது. மாற்றி வைக்கிற பெரிய ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானே பாட்டுக்கெல்லாம் போய் மேட்ச் ஆடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. நானும் கொஞ்சம் ஆடுவேன், எங்களுக்கும் விளையாட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. என் பேர் புச்சி, நான் வந்துருக்கேன். புச்சியை பற்றி தெரியாதுல்ல. ஹா எங்களும் டீம் மட்டும் யாரும் அடிக்கிறாங்க மக்களே. டீம் மட்டும் அடிக்கணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். ஏய் ஒன் டேப் வச்சே நான். ஒன் டேப்பு நானா? எப்படி ப்ரோ பிளேயர் மகளே அன்னைக்கெல்லாம் மாறக்கூடாது. இல்லை ஒன் டேப் வச்சு காலி பண்ணிடுவேன். அன்னைக்கு காலி பண்ணுவேன். இது கைஸ் நான் அடிச்சிருவோம். முடிச்சாச்சு. இப்போ யார் அதிக கில் அடிச்சிருக்கா? அப்படியே செகண்ட் பிளேஸ் வந்துட்டோமா? ஒரு ஒன் டேப் போட்டான் பாரு, செதறிட்டுப்பான். ஒன் டேப் கிங்குடா. ஐயோ இன்னும் 2 பேர் இருக்காங்களா? ஐயோ ரொம்ப பேசிட்டோமோ. இன்னும் 2 பேர் இருக்காங்க மக்களே. நான் மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். இன்னும் 2 பேர் இருக்காங்களா? என்ன பார்த்து விட்டீங்க? டேய் ஏசா வாங்குவேனா? ஏசா வாங்குவேன் நானா? ஐயோ என்ன ஒரு நேரம் தெரில. தூக்கி போடா. செத்துருவேண்டா.
சா அப்பாடி எங்ககிட்டே மோதுனா அவ்வளோதான் கைஸ். அதெல்லாம் மோதலாமா ஃபஸ்ட்டு? ஏய் எங்கடா அந்த இது? இப்போ யாருப்பா ஃபஸ்ட்டு? பார்த்தீங்களா 2 ரவுண்டில் அண்ணே ஃபஸ்ட்டு போயிட்டேன். ஏன்னா அப்படி அடித்தேன். எப்படி அடிச்சேன்னு பார்த்தீங்களே? செம்மையாக அடிச்சேன்னா கவர் பண்ணிவிடுவோம். அப்படியே நல்லா அடிச்சேன்னா நல்லா அடித்தேன், கேம் அடிச்சேன்னா கேம் அடித்தேன். கொஞ்சம் கோல்டு இல்லை. இந்த வாட்டியாச்சு நல்லா உரமாக அடிக்கிறோம். மாதிரி அடிக்கிறோம், அடிச்சா ஆகுறோம், அடிக்கிறோம் அடிச்சே ஆகுறோம். நம்ம வாய்ஸ் அடிக்கிறோம் அடிச்சே ஆகுறோம், அடிக்கிறோம் நம்ம அடிக்கிறோம், சுற்றி போய் பின்னாடியே அடிக்கிறோம், மொத்தமாரி படுக வைக்கிறோம். சவு சவு சவு. எப்படி இதான் கைஸ் பேக் ஷாட்டு. பின்னாடி இருந்து அடித்தா எங்களுக்கு வழி தெரியாது. முன்னாடி எப்பயுமே அடிக்கிறேன். இந்த வாட்டி பின்னாடி போய் பேக்குள்ளேயே அடிப்போம். ஏன்னா பின்னாடி அடிக்கிற தோத்தாங்குழியோட நீ அப்படி கேட்டிங்கன்னா எல்லாம் கேட்கக்கூடாது. இல்லைடா என்ன பண்ணுவேன் தெரியுமா? வந்துடாது. என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. இந்த பாம்பு போட்டு டீவிட்ட கொண்டுவேன். இங்கே பாய் சொல்கிறாங்க போக மயிச்சு வளர்க்குறீங்க. நீ டீம் மட்டும் கொண்டா கன்ஃபார்ம் நீ ஜெயிக்கவே. ஐயோ என்ன மந்திராவாய் சொல்லிட்டீங்க. ஆமாம் அப்படியா? அப்போ நான் டீம் மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ நல்லது பண்ணால் நல்லது நடக்கும். எப்பாடி எங்கேயும் கிரானைட் தூக்கி போட்டேன். மந்திராதி நான் எதுவுமே பண்ணல, அதான் வந்து வெடிச்சிச்சு. சாவ் போடு. எம்மாடி எவன்டாவே இந்த வாட்டி பூஜா வாங்குறோம். அங்கேயா அம்மாடி என்ன சுட்டா? உன் டீம்மேட் பார்த்துப்பாங்க. அச்சோ என்னாச்சு? வேர்ல்டு கப்பு சூப்பர் சூப்பர் மக்களே, நம்ம தான் ஃபஸ்ட்டு. அப்படிதான் 2 வாட்டி வேண்டாம் அவ்வளோதான். ஹீரோ போயிடுவோம் மக்களே. ஹீரோ ஆயிடுவோம் நம்ம. என்ன நினச்சதுதான் உன்னை தடுக்கை நிறையா பேர் வருவார். அவர்களெல்லாம் நீ தடுத்துதான் ஹீரோ போட முடியும். அப்படியா? ஆமாம் சரி பாஸ். எவ்வளோ யாராக இருந்தாலும் நான் அடிச்சு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். அது நடக்காது. உன்னையை விட பெரிய பிளேயர் வந்திருந்தால் ஹீரோவிக் முன்னாடி அந்த பிளேயர் எம்மாடி ஹீரோயிக்கு பிளேயரு வண்டி வந்த மேட்ச் லோகம் நிறைய ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஊக்கம் வேறு இல்லை. நான் பல்ல கெத்து மாதிரி அழகை கொண்டு வந்துட்டேன். அளவுக்கு நல்லா கேட்டேன்னா எனக்கு அளவுக்கு செட் ஆகும். ஆனால் அளவுக்கோட பலத்தை பற்றி ஓல்டு பிளேயர்ஸ் தானே தெரியும். நானும் ஒரு ஓல்டு பிளேயர் தான். ஆனால் என்கிட்டே அந்த மாதிரி 6 years ஓல்டு 7 years ஓல்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் போயிடுச்சு மக்களே. அவ்வளோதான் முடிச்சாச்சு. சிம்பிள். இல்லை வேணாம் வரானா ஃபுல்லாச்சும் கழிச்சு முடிச்சிடலாம். ஏடா செத்து கிடக்கான் செத்து கிடக்கடே நோம்பு அண்ணன் அடிக்கிறத மட்டும் பாரு. ஃபஸ்ட்டு வெளியவே எனக்கு போக தெரியாது. ஐயோ சேஷ்டமா சூப்பர் சூப்பர். ஜெயிச்சிட்டோம் மக்களே, ஜெயிச்சிட்டோம் நல்லா ஜெயிச்சிட்டோம். சூப்பராக ஜெயிச்சிட்டோம், நல்லா ஜெயிச்சிட்டோம். சூப்பர். ஒரு பில்டிங்கை ஓட்டு விட்டாச்சு. கொஞ்சம் நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் மக்களே.
அண்ணன் அடிக்கிற மட்டும் பாருங்க, பக்கத்தில் வந்து வெட்டினேன். வெட்டு துண்டு ரெட்டு கண்டு. எப்படா நீ கண்ணெல்லாம் சுவிட்ச் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைடில் சுவிட்ச் பண்ணுறது சுவிட்ச் பட்டன், அந்த சுவிட்ச் பட்டன் வச்சு தான் சுவிட்ச் பண்ணிக்கிருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக செட்டிங்ஸ் ஆமாடே மக்களே. மக்களே அடிச்ச அடியில் நான் செதஞ்சிட்டேன் மக்களே, செதஞ்சிட்டேன். இப்படி அடிப்பா நான் நினச்சி பார்க்கல. பின்னாடி இது மட்டும் அடிச்சிங்கன்னா இப்படா. அங்கே ஒருத்தனை ஏதோ கில்ல கிளியர் பண்ணிக்கிருக்காங்க. இருங்க அவனை போய் அவன் முடிச்சு விட்டுமா விடாவே. ஓகே, நம்மளுக்கு லூட் கிடச்சிச்சு. யாருப்பா ஃபஸ்ட்டில் இருக்கா? இவனா? நான் ஃபஸ்ட்டு போனேன் பாரு. அடியை வச்சு தெரியாதுல. பிச்சா ஒன்றரை டெய்னு வெயிட்டு பார்க்கா. நீ எம்டன் கையில் வச்சிருக்கீங்க. எம்டன் வச்சு அழுத்துல நீ யோசனா என்ன ஆக போகிறான்னு தெரியுமா? ஐயோ என்ன ஆக போகிறான்? ஒன்றுத்தையும் ஆக போகல. கொஞ்சம் பெசாமல் இருந்தால் எல்லாருமே சொல்லுவாங்க. எவன்டா 2 சிப்பு இன்னொரு சிப்பை கொடுத்தது? தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ பாஸ். சிப்பை கொடுத்துருக்கான். சிப்புனா பேண்ட்டுக்கு ஒரு சிப்பு இல்லை, இந்த கண்ணோட சிப்பு. வந்துடுவாடி ஜெயிச்சிருமா இந்த மேட்ச்சு? கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு. நீ என்னை நம்பவா? சரி போங்க. சரி வந்துடுவாடி. சொல்கிறதே மட்டுமே நான் கேட்குறேன். இதை மட்டும் உடச்சி விட்டுனேன். சவ். சவ். தரமாக அடிச்சாச்சு மக்களே. எம்டன் வச்சு அழுத்தியாச்சு. சூப்பர். என்னடா சத்தம் அது? ஓகே மக்களே, ஓகே 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 மக்களே. அவன் மந்திரவாயி வந்து மனசை மட்டும் வை ஏச்சிருக்க சொல்லியிருக்காரு. வீரலட்சுமி தான் வேடை தாலி வீடம்பா சீசன்னா விட்டு தாடு மாசன்னா யாரு பாதே ஃபுல் அப்ரேல இருக்கு என்கிட்டன்னு. அடி அடி இடி மாதிரி நான் அடிக்கலாம் இடி மாதிரி வந்து பாருங்க. அண்ணே அடி அடி இடி மாதிரி மட்டும்தான் அடிப்பேன். சாவ். அம்மாடி எவன்டா அவன் தூரத்துலேருந்து அடிக்கிறதுன்னு முடிச்சு விட்டான். ஏப்போ ஏப்பா ஹேக்கர் பயப்படியாவே. ஏம்மா எவன்டாவே டீமெட் பார்த்துப்பாங்களா? இப்படிதான் சொல்கிறாரு. பூயாவா வேர்ல்டு கப்பா? இல்லை, மேலேருந்து அடிக்கிற கீழே இறங்கடா. எங்கள் செல்ல குட்டிக்க பார்த்துப்பாங்கோ. ஒருத்தன் போனா பின்னாடி போய் அடிச்சு உடைக்க போகிறான். நீ பாப்பாடி ஏடபிள்யூஎம் கிங்குறாங்க. அடிச்சா 1 டைம் வெயிட் மாதிரி இப்போ அடிப்பான் பாரு டீமெட்டு. முடிஞ்சா முன்னாடி வந்து நீ தொட்டு காமிங்கடா. தூரத்துலேருந்து அடிக்கிறாங்க பையலுக்கு முடிஞ்சு. ஆஹா வேலுக்கு செத்துட்டான் பையன். இன்னும் ஒரே ஒரு மேட்ச் பூயா வாங்கினா ஹீரோய்க்கு மக்களே. ஹீரோய்க்கு ஒரே ஒரு ஹீரோய்க்கு போயிடுவான் மக்களே. ஹீரோய்க்கு போயிடுவான். அடுத்த மேட்ச் ஜெயிப்போம் மந்திரவாதி. அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருமா? கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. ஏன் இப்படி சொல்கிறீங்க தேவையில்லாமல்? சிவனே சொல்லியிருக்காரா? ஐயோ என்ன எப்படி சொல்கிறீங்க மந்திரவாதி? ஒரு நல்லவெல்லாம் சொல்லி விடுவீன்னு பார்த்தா தோத்துலேன்னு தான் சொல்லிட்டீங்க. அநியாயமாக உங்களுக்கே தெரியா? சொல்லுங்க உங்களுக்கு அநியாயமாக தெரியலையா? போன மேட்ச் ஒரு 1 டாப் ஆச்சு. அதுக்காச்சு ஜெயிச்சிடுவான். பார்த்தாருவேங்கள். எந்த பிளேயரு? சேக்கரா? அட்டா செலுக்கா சேக்கரை எவன்டா கூப்பிட்டான்?
எனக்கு தான் சைத்து, எனக்கு தான் சைத்து. எனக்கு மட்டுமே சைத்து. அம்மா இல்லை, எனக்கு சைத்து இல்லை, உங்களுக்கு தான். என்னைய மடிச்சுக்கோ. வராய் நான் கில்லுக்கு. அம்மா வராய் ஓகே முடிச்சிருவானா? இல்லை அப்பாடி. எத்தனை பேர் வராங்க? காப்பாத்து நண்பனே. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அடிக்கிட்டு போடு. ஆஹா துபில். ஐயோ போ என்னப்பா பண்ணிக்கோ. எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும். போட்டேன், ஒரு பில்டிங்கே போட்டேன், ஒரு யூஎம்பி வாங்கினேன். இறங்கி போய் இன்னைக்கு அடிக்கிறேன் இந்த யூஎம்பி வச்சு. யூஎம்பினாலே பவரு தான். இன்னைக்கு இதை வச்சே தலையா வெட்டு கொண்டா. நான் லாஸ்ட்டில் தானே இருக்கேன். 4th பிளேஸா? சாரி 3rd பிளேஸு. பாம் பக்ரி அடிச்சா 110 வெயிட்டு. பாம் பக்ரி அடிச்சா 110 வெயிட்பா. அம்மாப்பா காப்பாத்துக்கோ. திருத்தி தாப் எங்கப்பா இருக்கீங்க? முடிஞ்சா முன்னாடி வந்து அடிச்சு காமிக்கப்பா. முடியாதுல்ல, கொஞ்சம் அமைதியாக இருக்கப்பா. முடியுமா? காய்ஸ் நம்ம டீ வட்டி அவன் காய்ஸ் அடிச்சது. டீ வட்டி அடிக்கிறான் மக்களே. நான் மொத்தால் தானா? எப்பாடி போட்டானே. திடீர்னு வந்து அடிச்சா எங்கிட்டு காய்ஸ் அடிக்க? அது வச்சிருமா? ஜெயிக்க மாட்டேங்கள் அப்பவே சொன்னேன்ல. ஸோ ஜெயிச்சிட்டோன்னா எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும் யாராச்சும். இந்த அளவுக்கு பேரில் ஊக்காங்க வச்சு தப்பிச்சிருக்கலாம். சரி, ஒரு ஈரைக்கு போகிற மேட்சுக்காச்சும் அளவுக்கு வச்சு விளையாடு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் தான் ஜெயிக்கிறோம். கூட்டமாக போனால் ஜெயிச்சிடலாங்க. ஆஹா, கூட்டமாக போனால் அடிச்சிடலாம் மக்களே. கூட்டமாக போனால் ஒருத்தனா தான் வருவாங்க. போட்டுடலாம் மொத்தமாக முடிச்சுடலாம் மக்களே. நீங்கள் அவனை போட்டுருவோம் முன்னாடி ஏறி ஒரு ஓட்டு தலையிலேயே. இங்கே தான் இருக்கான். மகளே எப்படி அடிச்சான்? எந்த கண் வச்சிருக்கான்? ஏகேவா? எப்படி இந்த ரவுண்ட் இவனுக்கு இது கிடைக்கும்? போடுறான் ஃபஸ்ட்டு. ஸோ மகளே போச்சா? போடுவேன். அப்படி சுடு. ஐயோ முடிச்சு விட்டாங்க போ. மொத்தமாக முடிச்சு விட்டாங்க போ. ஜேப்பம்மா மக்களே. இப்போ நம்ம மந்திரவாதி வாங்கி விளையாடாது. நான் வேணும் பார்ப்போம். ஜெயிச்சு கொடுங்க மந்திரவாதி. ஒரு ரவுண்டாச்சு. அடுத்து நாங்களே மேட்சை பார்க்குறோம். எப்படி பட்டி எடுத்துக்காது. இதே அமுக்கிறேன். இதை அமுக்கினாலே போகும். ரீவர்ட் பண்ணணும்னா இது அமுக்கும். போய் எப்படி அடிப்பான்னு தெரில, பார்ப்போம். எப்படி தான் அப்படி அடிக்காது அப்படின்னு பார்ப்போம் மகளே. டிஜே ஆன். உட்காருங்கோ. மந்திரவாரி என்ன நீ வேணாம், நல்லா இருக்கும் போல இருக்கியே. தேய்ச்சி கொடுக்கப்பாங்களா? ஃபஸ்ட்டே ஒருத்தனை போட்டாரு. என்ன ஆக போகுது மக்களே? அங்கே போய் நம்ம டீமெட் ஒருத்தி ஏறுதான். அடிச்சிருவானா? அடிக்க முடியாதா? ஷார்ட் ரேஞ்சை வச்சு போய் இது அடிக்காது. செத்துட்டான் அவன் டீமெட்டு. அலோக்க போடு. ஏன் இருந்தாலும் பார்த்துப்போம் மக்களே. முடிய போதா? எம்பி படி போறாரு. அடிச்சுட்டு வரா. சே, ஐயோ மேட்ச் நம்ம கையை விட்டு போய்க்கிருக்கே. என்ன பண்ண? அடுத்த மேட்ச்னா போக முடியும் போல இருக்கு.
போச்சு உங்களுக்கு மேட்ச் கையை விட்டு. மந்திரவாதி அடுத்த மேட்ச் ஜெயிப்போமா? கண்டிப்பாக முடியாது. இந்த மேட்சே தோத்துருவீங்களாடே. அடுத்த மேட்ச்சு இந்த மந்திரவாதி காய்ஸ் நீ சொல்கிற நம்ப மாதிரியா இருக்கு காய்ஸ்? நீங்களே சொல்லுங்கள். இந்த மந்திரவாதி சொல்ல நம்புவீங்களா? ஆச்சு நம்புவீங்கன்னா எதுன்னு போட்டுருங்க. நம்ப மாட்டீங்கன்னா நோன்னு போட்டுருங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் நம்புகிறாங்க, எத்தனை பேர் உங்களை நம்ப மாட்டிக்காங்க அப்படின்னு. வாங்கலாம், இது எல்லாத்தையும் வாங்க. ஒரு கன்று இருக்குது, போட்டால் சுட்டு தள்ளலாமா? யோ என்னையா அப்படி அடிக்கிறீங்க? என்ன கண்டா வச்சுக்கீங்க? மேலேயே ஒருத்தி லாக் ஆகி கிடக்கான். அங்கே போய் ரிவ்யூ பண்ணிடலாமா? ஓடு ஓடு ரிவ்யூ பண்ணு அவனை. தாங்கடா வச்சுக்கோங்கடா பசங்களா. அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க போ, முடிச்சுட்டாங்க போ, அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போ, அவ்வளோதான் மக்களே முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விட்டாங்க. அடுத்த மேட்ச் ஜெயிப்போமா? அந்த மாதிரி அடுத்த மேட்ச் ஜெயிப்போமா? பார்ப்போம் பார்ப்போமா? சரி அடுத்த மேட்ச் ஊக்காங்க வச்சுட்டு போ. நான் ஊக்காங்க வச்ச மேட்ச் கூட நான் ஜெயிக்க தான் செய்வேன். பாட்டு ஸ்கின் பை. ஏன் இது பாட் ஸ்கின் தான். இதே கோல்ட் ராயை கொடுத்த ஃப்ரீ ஸ்கின்னு. இதே பாட் இல்லையா? ஸ்கின் பை. ஏன் ஆயிஷ் அவன் சொல்ல வந்துட்டேன். என் யூஐடியை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். எல்லோரும் நம்ம ப்ரொஃபைலுக்கு போய் ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுக்கோ. நான் நம்ம ப்ரொஃபைலுக்கு கொஞ்சம் லைக் தேவை. 89 வந்துருச்சு. ஏதாச்சும் 100 ஆக்கணும்னு ஒரு டார்கெட்டு. இது ஒரு டார்கெட்டு. நிறையா டார்கெட் வச்சுருக்கோம். முடிக்க முடியுமான்னு தெரில, பார்ப்போம். சப்ஸ்கிரைபர் வந்து 200 கைஸ். அதே மாதிரி தேங்க்யூ ஃபார் 75 74 75 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு. எப்படியோ 75 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படியோ வந்திருக்கு. எப்படின்னு தான் தெரில. நல்லது தான் 75 வந்ததுனால. பின்னாடி போய் அடிச்சிடுவோம். இருங்க வயசு கோத்திலாக்கு. ஆஹா தரமாக மேட்ச் போயிருக்கு. என்ன நடக்க போகுது ஒன்றும் தெரில, எதுவுமே தெரியலையே. எவன்டா வேணா போகிறது வைஸ் பதுக்கிடும் வைஸ். வைஸ் இந்த மேட்ச் ஆச்சு. எப்படியாச்சும் ஹீரோய்க்கு இந்த மேட்ச் போகணும். ஹீரோ எப்படியாச்சும் போயிடணும். அப்படியே தாக்கா இங்கே வச்சு ஆச்சிருக்கானா? முடிச்சு விட்டாச்சு மாசு மக்களே, முடிச்சு விட்டாச்சு. நம்ம நான் டீமெண்ட் ஒருத்தனை முடிச்சு விட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மேட்ச்சுக்கு வந்து எந்த கன் தேவை? க்ரோஸா தேவை. க்ரோஸா வாங்கிப்போம். அடுத்து வந்து உட்பேக்கர் தேவை. எனக்கு உட்பேக்கரும் எனக்கு தேவை தான். அதனால் அதுக்கு ஒரு அப்கிரேடை வந்து போட்டு விட்டேன். வந்து க்ரோஸா வந்து வாங்கியிருக்கோம். க்ரோஸாவுக்கு கன்ஸ்கின் வந்துருக்கு. இருக்குது கைஸ்.
ஓசா கன்ஸ்கின் இருக்கனால கொஞ்சம் நல்லா தான் சுடுன்னு நினைக்கினேன். போய் பார்ப்போம். யோவால் இருக்குது. சூப்பர் சூப்பர். எப்படி சொல்கிறேன்னு தான் தெரில. லோவா அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சரி போட்டான்டா. ஸோ இதான் கைஸ், இந்த செகண்ட் ரவுண்ட் தான் கைஸ் வேஸ்ட்டாக போகும். செகண்ட் ரவுண்ட் தான் ரொம்ப இதாக போகும். இது சாதா போகிறோம். நம்மளே ஒரு டேமேஜாச்சும் கொடுத்தேன் நான் இவனுக்கு. ஆனால் க்ரோஸ் நல்லா தான் அடிக்குது. ஏய் யாரா அடிச்சது? ஜோனில் மாட்டிச்சானா? டேய் போய் அந்த ஜோனில் போயாடா மாட்டுவீங்க. டே என்னடா இவங்க இப்போ என்னையோட பாட்டாக இருக்கா என் பாட்டு வருஷங்களே. நீங்கள் இப்படி பாட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறடா. ப்ரோ பிளேயரு எல்லாம் இருப்பாங்க அடிச்சுடுவாங்க. அப்போ இன்றைக்கி ஈஸியாக போயிடலாமே. ஏய் முன்னாடிக்கு டைமண்ட் லெவல் பிளேயரா வந்து போயிடுவான் வாய்ப்புகள் இருக்கா? மந்திரவாதி சைட்டானா நிஜமாக தான் இருக்கும். அப்போ மந்திரவாதி சொன்னானா இந்த ரவுண்டு ஜெயிப்ப நிறையவே வாய்ப்பு இல்லை. ஏன் நிற்காதுடா எங்கேயாச்சுடே பாட்டு அண்டையிலே போட போகிறான். கைக்கெலாம் போட்டு விட்றேன். அழுகிட்டேன் நான் அவனுக்கால். டே அது ஆஃப்லைன் டே என்னடா இப்படி வந்துட்டீங்க இப்போன்னு பார்த்து ஆஃப்லைன் போகிறீங்க. நான் இங்கே போயிடுவேன்டா. போயிடுறேன்டா ப்ளீஸ்டா. சேலஞ்சுடா இன்னைக்குள்ளே போகணுன்னு. போயிடலாம் வேணாம் மோக்காலை போயிடலாம் மக்களே. இது காய்ச்சாச்சு போட்டு விடுமோ யாச்சு. கோ ஃபாலோ மீ எஸ் ஃபாலோ மீ கைஸ். எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ மீ சேனல் அண்டு ஃபாலோ மீ. அடித்த அடியில் ஈட்டி சும்மா தெரியுது மகளே. ஓகேலாக்கு கிளியர் மட்டும் பண்ணிடுங்கடா. இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கே அது பேர் என்ன? ஏதோ தானாக வந்து ரிவேலாம் பண்ணுமே. அதை வச்சுட்டு பண்ணுறாங்க பாரு பாடு. ரொம்ப தான்டா சீனை போடுறாங்க அதை வச்சுட்டு. இருக்குன்ற தைரியத்தில் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க அவங்களே. ஏய் என்ன போடுறாது? தீமூஞ்சி பிடிச்சிக்கூடா சகாவத்து அப்படின்னு சொல்லிட்டு எதையோ போட்டு விட்டான். என்னன்னு தான் தெரில. அவ்வளோதான் இந்த மேட்ச் தோற்றுருமா? டைமண்ட் லெவல் பிளேயர்கிட்டலாம் தோற்றா அசிங்கம்டா. டைமண்ட் லெவல் பிளேயர்கிட்டலாம் தோக்கக்கூடாது. டைமண்ட் லெவல் பிளேயர்லாம் தோற்றா அவ்வளோதான். சங்கட்டமாக விஜயகுமார் அந்த மாதிரி ஆயிடுவாங்களே. டெஸ்ட் ஹெல்மெட்டில் வாங்கிடுவோம். ஃபுல் மேட்ச் நம்ம வாங்கிடுவோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில மேட்ச்சு. ப்ளீஸ்டா ஐயாவுக்கு போய்க்கிறேன்டா. விடுங்க நீ ஹீரோய் போவ. கோவால் வேறு வாங்கலையா? சரி பார்த்துக்கலாம். டெஸ்ட் ஹெல்மெட் இருக்குது. டெஸ்ட் ஹெல்மெட் இருக்கிறதுனால தைரியத்தில் வந்து ஆடி இருக்கும் ஃபஸ்ட்டு. இந்த தீயை விட்டு எவன்டா அந்த தீயை கண்டுபிடிச்சது? எவன்டா அவன் பாம்பை போட்டுட்டே பாம்பு போட்டுருக்கான்டா. பாம்புடா டே. கைஸ் ரேப் பண்ணிட்டாங்க கைஸ். டே மேட்ச் அவ்வளோதான்டா. டே இன்னொரு மேட்ச் வேறியாடா. டே இது இப்போ லென்த்தாக போயிடுச்சு கைஸ். சரி பார்த்து போ. நம்ம ஈரை போகணும். அதான் என்ன பண்ணு. முன்னாடிக்கு டைமண்ட் பிளேயர்கிட்டலாம் எப்படி கைஸ் தோக்க? போன மேட்ச் ஈரைக்கே வந்தாங்க. இங்கே கொஞ்சம் பாட்டாக இருப்பாங்க உங்களுக்கு. இவங்க டைமண்ட் தான் இருந்தாலும் நம்மளும் டைமண்ட் தான். நம்ம தான் தோக்குறோம் உங்களுக்கு. ஆனால் டீமெட்ஸ் ஈரைக்கு டீமெட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க
அவன் இருப்பான் ஹீரோய்க்கு அது இதுன்னு ரீவோட் பண்ணி பார்த்துக்குவோம். பின்னாடி இருந்து எவ்வளோத்தான் அடிக்கூடாதுரா. எப்போ நான் இப்படி அடிக்கிறீங்க? ஓத்தணும் அடிக்கிற அடி எடி மாதிரி இருக்கு. தோத்துட்டான் தெரிஞ்சிருச்சு. தோத்துட்டான்னு தெரிஞ்சிருச்சு. இன்னும் எங்கிட்டு அவ்வளோதான். இவன் மட்டும் இருந்துட்டு என்ன பண்ணப்பா ஒன்றும் முடியாது. ஒருத்தர் நேரம் லாக் பண்ணலாம். அவனும் வந்துச்சிட்டான். அவ்வளோ அடுத்த மேட்சாச்சு ஹீரோய்க்கு போயிட்டோம். ஹீரோய்க்கு போயிட்டோம் ஹீரோய்க்கு போயிட்டோம். டிண்டுக்கு டேப் டிக்கு டேப். மக்களே ஹீரோய்க்கு போயிட்டோம் நாங்கள்லாம் போட்டு தாக்கிட்ட ஹீரோய்க்கு. ஓப்பன் என்ன தராங்க? எமௌண்ட் ஒன்று தருவாங்களே. எமௌண்ட் தந்துருவாங்களா? தெரில. வந்துட்டான். பல வருஷம் கனவுகளே, பல வருஷம் கனவு. ஈடிக்கு போ பல வருஷம் கனவு. வச்சிருவாங்க. இங்கே வைக்க முடியுமா? வச்சுட்டான். ஓகே போட்டு பார்ப்பான் அந்த எமௌண்ட்டை. ஏறிச்சான். இதோட வந்து நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம். ஈரைக்கு வந்து போயிட்டோம். நம்ம ப்ரொஃபைலில் போய் பார்ப்போம். இல்லை இந்தா காய்க்குதுல ஈரைக்கு வந்து போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மக்களே. சரி இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து எனக்கு வந்து கிராண்டு. அடுத்து வந்து நம்ம புச்சி விளையாடுவான். புச்சி பையன் புச்சி வந்து நம்ம இது என்ன பிஆரில் கிராண்ட் மாஸ்டர் போக பார்ப்பான். இதோட அந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கான தொட்டு வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ் வைசி டேக் கேர். அதே மாதிரி அடுத்து நம்ம புச்சியை பிடிக்கணும்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டு, என்னையை பிடிக்கணும்னா ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்டு போட்டு விட்டுருங்க. காய்ஸ் அடுத்த வீடியோ வந்துச்சுன்னா நம்ம புச்சி வந்து அவன் பேர் என்ன கைஸ் ரெக்க மாதிரி அதை பார்க்குது தெரில ஒன்று. நம்ம சரியா என்னையை பிடிக்கணும் க்ரீன் கலர் ஹார்ட்டு போட்டு விட்டுருங்க. பாய் யூ டேக் கேர்.